வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, விஜய் பிறந்தநாளை ஒட்டி நம்ம ஒரு சின்னதாக ஒரு போஸ்ட்ரு எப்படி நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தவங்க கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் ஈஸியாக வீடியோவை பார்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஃபோட்டோஷாப்பை ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஃபைலில் நியூ கொடுங்க. நியூ கொடுத்து வித்து 6, ஹைட்டு 8, ரெசல்யூஷன் 150 வச்சு எல்லாமே இன்ச்சஸில் செட் பண்ணி ஒரு நியூ ஃபோல்டரு க்ரியேட் பண்ணிவிடுங்க. ஜஸ்ட் நான் ஒரு மெஷர்மெண்ட்டில் தான் பண்ணுறேன், இப்படி தான் பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு என்ன மெஷர்மெண்ட்டில் வேணுமோ நீங்கள் பண்ணிடலாம். ஸோ ஒரு பேஜ் வந்த உடனே இந்த பேக்ரவுண்டில் டபுள் கிளிக் கொடுங்க. அது ஒரு லேயராக ஃபார்ம் பண்ணிவிடுங்க. ஃபார்ம் பண்ண உடனே ஃபஸ்ட் நமக்கு என்ன தேவை, ஃபஸ்ட் நம்ம விஜய் பிறந்தநாளுக்கு தான் நம்ம வந்து எடிட் பண்ண போகிறோம். பர்த்டே செலிப்ரேஷனுக்காண்டி அவங்களுக்கு ஒரு போஸ்ட்டு நம்ம ரெடி பண்ண போகிறோம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படி சொல்கிற மாதிரி நம்ம அவங்களுக்கு ஒரு போஸ்ட்டு ரெடி பண்ண போகிறோம். அதாவது செவுத்தெல்லாம் ஒட்டுவாங்களே, ஊரில் செவுத்தெல்லாம் ஒட்டுவாங்களே, அந்த மாதிரி ஒரு போஸ்ட்டு க்ரியேட் பண்ண போகிறோம். அதாவது இது வந்து போர்ட்ரேட் மோடில் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஒரு எல்லாமே ஃபோட்டோஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்துடுறேன். ஒரு ஸ்டாண்டிங் ஃபோட்டோ வைக்கேன். ஸ்டாண்டிங் ஃபோட்டோ வந்து தேவையான அளவுக்கு சைஸை ரெடியூஸ் பண்ணிவிடுங்க. பண்ணிட்டு இது வந்து கொஞ்சம் மேலே தள்ளி வைங்க. ஏன்னா உங்களுடைய ஃபோட்டோ இதில் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே எரேஸ் சில பேர் இந்த கீழே அப்படி ஜஸ்ட் ஒரு எரேஸ் பண்ணி விட்டுங்க. பண்ணிவிட்டு அடுத்தது இந்த ஃபோட்டோவை எடுத்துங்க. இதெல்லாம் நெட்லேருந்து சர்ச் பண்ணி எடுத்தே தான். இதுலேயும் கீழே லைட்டாக எரேஸ் பண்ணிடுங்க. கொஞ்சம் கூட்டிடுங்க, கூட்டிட்டு எரேஸ் பண்ணுங்கள். அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா பக்காவாக இருக்கும். அடுத்தால என்ன பண்ண போகிறோன்னா, அவருக்கு என்றைக்கு பிறந்த நாள் அப்படின்றத நான் ஏற்கனவே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை தான் நான் வந்து ஜஸ்ட்டு இதில் பண்ணிகிட்ருக்கிறேன். ஜஸ்ட்டு இதில் மேலே வச்சுருங்க. ஜூன் 22 தான் நம்ம விஜய் சாரோட பிறந்தநாள். அப்புறம் என்னென்னா, இளைய தளபதி ரசிகன் அப்படின்ட்டு கீழே வச்சுருங்க. தளபதி ரசிகன். டைப் பண்ணக்கு டைம் ஆகும்னு சொல்லி தான் நான் ஏற்கனவே டைப் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அடுத்தால என்னென்னா, நம்ம ஃபோட்டோ செட் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணணும். ஸோ அதுக்கு நமக்கு ஒரு கட்டம் எடுத்துக்கிடுவோம். இந்த கட்டத்தில் கூட நம்ம ஃபோட்டோ வைக்கலாம், இல்லை கூட ஃபோட்டோ கட்டங்க வைக்காமையும் ஃபோட்டோ வைக்கலாம். ஸோ அதுக்கு நான் வந்து தனி இடம் 3 இது வச்சுருங்க. வச்சுட்டு இதில் உங்கள் ஃபோட்டோ வருமா, அந்த 3 ஃபோட்டோ உங்கள் ஃபோட்டோ வச்சுருங்க. வச்சுட்டு ஹாப்பி பர்த்டே தளபதி அப்படின்றத இதில் எழுதிடலாம். நான் இது கலர் சேஞ்ச் பண்ணிடுறேன். எல்லோ கலரே நான் கொடுத்துட்றேன் இதுக்கும். ஸோ எல்லோ கலர் கொடுத்துருக்கேன்.
கொடுத்ததுக்கப்புறமா சைஸை ரெடியூஸ் பண்ணிடுறேன். ஒரு சிம்பிளாக எப்படி க்ரியேட் பண்ணுறேன்னு தான் பார்ப்போம். ஸோ இதுக்கு நம்ம கலர் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம், என்ன தேவையோ நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா எல்லா தேவையும் போட்டாச்சு, என்னென்ன தேவையோ எல்லாமே போட்டாச்சு. ஸோ நம்ம ஒரு வாழ்த்த வகையில் இதை நம்ம போடணும். ஸோ இது நேராச்சு. உழைத்திடு உயர்ந்திடு உன்னால் முடியும் அப்படின்றத இதில் கூட சும்மா அப்படி மேலே வச்சுருங்க. ஸோ ஃபோட்டோ கொஞ்சம் இறக்கிட்டு உழைத்திடு உயர்ந்திடுன்றத அந்த இதில் எழுதிடுங்க. ஸோ இன்னும் பார்க்கறதுக்கு நல்லா பெட்டராக இருக்கும். எதுவுமே என்ன பண்ணணும்னா இதில் இன்னும் ஒன்றே மிஸ் ஆகிருக்கு. அது என்னென்னா நம்ம பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணணும். ஸோ பேக்ரவுண்டு நம்ம பூ கலரு இந்த கலர்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க, நல்லா இருக்காது. ஸோ நம்ம ஒரு கலர் மட்டுமே சேஞ்ச் பண்ணிடலாம். பேக்ரவுண்ட் கலரில் கொஞ்சம் மங்கின கலரு, இன்னும் பெட்டராக தான் இருக்கும் இந்த மாதிரி கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரியான இது சிம்பிளாக பண்ணுற விஷயந்தான். ஸோ இந்த கால் அடியில் சிம்மே நம்ம எரேஸ் பண்ணலை. ஸோ அதை லைட்டாக அப்படி எரேஸ் பண்ணிவிடுங்க. பார்க்குறதுக்கு பக்காவாக இருக்கும். ஒரு சின்ன நம்ம தளபதி ரசிகர்களுக்காக ஒரு சின்ன போஸ்டர் மேக்கிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமாக பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் ஈஸியாக வீடியோவை பார்த்து கற்றுக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.